இரும்பு சத்து மிக்க கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அடுப்பத்தை வச்சுட்டு கடாயை வச்சுருங்க. கடாய் லைட்டாக காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதக்கிட்டு நல்லா இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த தண்ணி ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை ஊறி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். பாருங்கள், கீரை வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்.